அன்பா எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் யாருக்கும் பிடிக்காத ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் யாருன்னா அது அந்த பிக் பாஸ் சொம்பு தூக்கி ஜோலி தான். அதுக்கு வந்து கிட்னி திருடி அப்படின்னு வந்து ஒரு பேருமே இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் மக்கள் வழங்கின பேர் தான். அது கிட்னி திருடியா இல்லைன்றது வந்து போலீஸ் விசாரணை அப்புறம் தான் வந்து தெரிய வரும். எப்பயுமே வந்து தளபதி விஜய் பத்தி வன்மமா வந்து பேசுறது, அவதூறு பரப்புறது, பொய் செய்தியை வந்து பரப்புறது, திமுக சொம்படிக்கிறன்ற பேர்ல வந்து சில கேவலமான வேலை பண்றதே வந்து ஒரு பொழப்பா வச்சுட்டு இருக்கு. அப்படிதான் இது இப்போ ஒரு சம்பவம் பண்ணி ஐயோ அம்மான்னு வந்து திரும்ப வந்து ஒரு கதறல் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றது வந்து சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா வந்து முக்தார் அகமது வந்து கைது பண்ணியிருந்தாரு இல்லைங்களா, அந்த ஆள் வந்து ஆபாசமா அவதூறாம வந்து அலிஷா அப்துல்லா பத்தி ரொம்ப அசிங்கமா வந்து பேசியிருந்தாங்க. அந்த குழந்தைகளை பத்தி, அந்த குழந்தைகள் வந்து வேற யாருக்கோ பிறந்துச்சுன்ற ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப கேவலமா பேசியிருந்ததால கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு பிறகு பெங்களூர்ல அந்த ஆளை வச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். அங்க போயிட்டு ஆனா முக்தார் அகமது வந்து கைது செஞ்சது வந்து திமுக யாருக்கும் பிடிக்கல, குறிப்பா அந்த சொம்பு தூக்கி ஜூலிக்கு வந்து பிடிக்கவே கிடையாது. அது வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்துச்சு. அந்த போஸ்ட் என்ன போட்டு இருந்துச்சுன்னா, முக்தார் அகமது வந்து கைது பண்ணிட்டீங்க, அது கூட ஓகே தான், ஒரு பெண்ணை வந்து அசிங்கமாக பேசினாருன்றதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா நானும் வந்து ஒரு பெண் தானே, எனக்கும் வந்து அச்சம் மடம் ஞானம் பயிர் பேலாம் இல்லையா, நானும் பெண் தானே, என்னை வந்து அசிங்கமா வந்து தாவேக தொண்டர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிழிச்சிட்டு இருக்காங்களே, அதை பற்றி ஏன் சார் நீங்க கேட்கல, சிஎம் சார் அப்படின்ட்டு வந்து இது கதறி வச்சிருக்கு. சரி, அதை கூட விடுங்க. ஆனா இது இப்படி போட்ட உடனே சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதை வந்து என் கவுண்டர்ல வந்து போட்டு தள்ளிடுங்க, ஏன் இதை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. அதாவது இதை எடுத்து போட்டு வந்து பாருங்க நண்பர்களே, மக்களே, என்ன வந்து என் கவுண்டர் பண்ண போறாங்களாம் அப்படின்ற மாதிரி இது வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்கு. அதாவது ஏதாவது தூக்கி போட்டா நம்மள வந்து 10 பேர் கவனிப்பானுங்க, நம்மள வந்து எல்லாரும் வந்து கவனிப்பாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே வந்து எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது. நீயே ஒரு அவதூறு பரப்புற கேஸ், நீயே தப்பா பேசுவ, பொய் பேசுவ, நீ பரப்புற அவதூறுக்கும் பொய்யான விஷயத்துக்கு முதல்ல ஒன்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். ஒரு 5 வருஷம் தாவேக ஆட்சி தான் கதிரி எழு கத்தி எழுன்றதான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஜூலி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.